வந்தது ஃபோனில். அதாவது இங்கே ஒரு 60 நியர்லி ஒரு 60 பேர் புக் பண்ணியிருக்காங்களா. அதில் வந்து ஒரு 10 20 ஒரு 7-8 பேர் வந்து பெயிண்ட் ஆகிட்டாங்கன்னு வந்தாங்க. நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஆஃபுல் ஸ்மெல் வந்தது. அதை எடுத்திருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அட்மிட் பண்ணியிருக்காங்களா. அவங்ககிட்ட என்கொயரி அவங்களோட ரிப்போர்ட் வாங்கிட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இது அன்டைம்னால இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சில இந்த அதாவது டேட் மென்ஷன் பண்ணாத மீட் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் ப்ராடக்ட் இருந்தது. அதை எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. அடுத்து நான் மறுபடியும் நாளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் ஆக்ஷன் வில் பி டேக்கன். சார், இது வரைக்கும் கெட்டு போன அந்த உணவுப் பொருட்கள்லாம் அடையாளப்படுத்திருக்கீங்க. இந்த உணவகத்தின் மீது என்ன நடவடிக்கை இருக்கு? அது ஃபர்தராக தற்காலிக இப்போதைக்கு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண கூட்ட அடுத்து அகெயின் நான் மறுநாள் காலையில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். அது வரைக்கும் இந்த உணவகம் எங்க அது பண்ணுவோம். ஹையர் அத்தாரிட்டி வந்து அப்ரூவல் வாங்கிட்டு நாங்கள் ஃபர்தர் ஆக்ஷன் எடுப்போம். ஆக்ஷன் என்ன மாதிரி ஆக்ஷன்? டிபெண்டிங் அப்பான் த ரிப்போர்ட்டு. இப்போ வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க என்ன காரணத்தினால அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நாங்கள். இல்லை சார், இப்போ நீங்களே வந்து சொல்றீங்க டைம் வந்து எந்த டேட்டுன்னு சொல்லாமல் மீட் வச்சுருந்தாங்க கண்டுபிடிச்சாங்க. அதே போல் ஆஃப் பாயில் சாப்பாடு அது ஃப்ரோசன் ஃபுட்டு வந்து அந்த கண்டிஷனில் இருந்தால் பரவாயில்ல. பட்டு என்ன ரீசன், ஃபுட் பாய்சனிங் ஆனதா இல்லை வேற அவங்களுக்கு ஏதாவது ஆயில்மெண்ட் இருந்ததா என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதனால அதுதான் சார் இப்போ நீங்க சொல்றீங்களா சார், இப்போ இந்த உணவகம் மறுபடியும் இயங்குமா? இந்த உணவகம் எவ்வளவு நாளைக்கு முடக்கி வச்சு போகணுமா இல்லை என்ன மாதிரி நடவடிக்கை? அது நான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.